உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவோட நியூஸ் வணக்கம். நான் ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். விக்ரம் நடிப்பில் எஸ் அருண்குமார் டைரக்ஷன்ல பல தடைகளை தாண்டி வீரதீர சூரன் திரைப்படம் கேமிங் ஷோல தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். மாஸ் ப்ரோ தெரிக்க விட்டார் ப்ரோ. விஜய் விக்ரம் சார் தெரிக்க விட்டார் சார். படம் வேற மாதிரி கத்தி தொண்டை சரியில்லை, வேற மாதிரி படம். மகானுக்கு அப்புறமா நான் இந்த படம் விக்ரம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பாய்லர்ஸ் எதுவும் வேணாம், எதுவும் ரிவ்யூஸ்லாம் பார்க்காம போய் பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு, பாருங்க, நல்லா இருக்கு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு லேகே இல்லை ப்ரோ. என்ன பேஸ்ல ஸ்டார்ட் ஆச்சோ ஸ்ட்ரைட்டாவே மூவிக்குள்ள தான் போறாங்க. ஸ்ட்ரைட்டாவே பிளாட் தான், ஓப்பனிங் சீனே பிளாட் தான். அவர் சொன்ன மாதிரி மூவிக்குள்ள போனது கடைசி கிளைமேக்ஸ் ஃபிலிம் பைன்னு போடுற வரைக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலி படம் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. விக்ரம் செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காரு, வேற லெவல். சித்தா படத்தோட டைரக்டரா இப்படி எடுத்திருக்காருன்னு தெரியல. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இருக்கு. லோகேஷும் கைதி மாதிரி இருக்கு. அது வேற லெவல் படம். உண்மையிலே அவருக்கு ஒரு கம்பேக்கு. அருமையான படம். கூஸ் பம்ப்ஸ் பாருங்களேன். இன்னும் முடியல, சூப்பரா இருந்தது. நிஜமா சொல்றேன், படம் செம்மையா இருந்தது. கத்தி தொண்டையை கட்டி போச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் ஷோ போச்சுல, அது போனது கண்டிப்பா ப்ரொடக்ஷன் டீமுக்கு தான் லாஸ். அந்த அளவுக்கு இருந்தது படம். ஒரு சீனும் சூப்பரா இருந்தாரு. அருண்குமார் செம்ம டீடைலிங்கா ஒர்க்கு. சியான்னு சொல்லவே தேவையில்ல, தலைவன் பிண்டிட்டாரு. அஜித் சார் விஜய் சார் படம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபேன் பேஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் உண்மையாக அந்த ஃபேன் பேஸ்க்கு இவருக்கு இருக்கணும். ஆனால் இந்த படத்துல இருந்து இவர் இன்னும் 2 படம் இந்த மாதிரி கொடுத்தாருன்னா அந்த இடத்த கண்டிப்பாக ஒரு ஆல்ரெடி பிடிக்கணும் தான். அந்த ஒரு நம்மளுக்கு இந்த கஷ்டத்தை கண்டிப்பாக அவர் தூக்கிடுவார். ஆக்ஷன் ஃபிலிம் ஃபுல்லாவே கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் எப்படி தெரியுமா, சிங்கிள் ஷாட்லேயே எடுத்திருப்பாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு சிங்கிள் ஷாட்லேயே. அது இன்டர்வியூஷன் ஒரு சீன் இருக்குங்க. இன்டர்வியூஷன் சீன் இருக்கு, பயங்கரமா இருக்கு. சர்ப்ரைஸும் இருக்கு. ஆக்சுவலி தூள் லவர்ஸ் அவங்களுக்குலாம் பயங்கரமா இருக்கு. பாக்கலையா? ஆமா, சர்ப்ரைஸ் இருக்கு. போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. பயங்கரமான கம்பேக் ப்ரோ. பயங்கரமான கம்பேக் மீன்ஸ் அவர் எல்லா படத்துலயும் சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஒரு ரெகக்னேஷனே இல்ல அவர் போடுற எஃபர்ட்டுக்கு. பட் இது ஒரு மாதிரி செம்ம தரம் ப்ரோ. தியேட்டர்லாம் தெரிக்குது. அப்படியே எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஆஸ் அ சியான் ஃபேனா எனக்கு ரொம்ப நாளா தலைவனை திரும்ப அந்த தூள் அந்த இதுல பாக்கணும்னு ஆசைப்பட்டு பயங்கரம் சர்ப்ரைஸும் இருக்கு. ஆக்சுவலி தூள் லவர்ஸ் அவங்களுக்குலாம் பயங்கரமா இருக்கு. Mostly the climax of the movie was amazing, and one part where his wife, there's a suspense, you have to see that in the climax it will come. அந்த பார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் சீன்ல அவ பொண்டாட்டி ஒரு சீன் இருக்கு, பொண்டாட்டிக்கு that mass scene இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. Just hearts, loved it. Vikram sir, we love you. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்தோம். நாங்கள் ரிவ்யூலாம் எதுவுமே நாங்கள் பார்க்கல. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் துஷாரா அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. விக்ரம் வர சீன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. விக்ரம் சார் பண்றாரு, பயங்கரமா இருக்கும் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம் சார். இது நான் 58 வயசு ஆளா, ஐயோ சத்தியமா எதிர்பார்க்கல ப்ரோ. யங்கேஜ் பயங்கரமா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. செம்மையா இருக்கும் ப்ரோ. செம்ம மாஸ், சரியான மாஸ். சூப்பர் ஹிட் படம் வரும். நான் சொல்றேன் ப்ரோ, சூப்பர் ஹிட்டா வரும் ப்ரோ படம். சார் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படிலாம் பார்க்கணும்னு யோசிச்சிருந்தோனோ இந்த படத்தில் அதெல்லாம் காமிச்சிட்டாங்க. விக்ரம் சார் 100% ஃபில் பண்ணுறாருன்னா அதில் 50% துஷாரா மேடம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பேக்கப் பண்ணுறது அவங்க தான், விக்ரம் சாரை. எல்லாருமே இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும். பார்ட் 2 லீடு விடுற மாதிரி பார்ட் 1 என்ன தான் நடக்கணும்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தோண வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த படம் ஒர்த்து இந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்கேன் சார். எஸ் ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. எப்பயுமே அவரோட ஆக்டிங் சொல்ல வேணும், சூப்பராக இருந்துச்சு அவர் ஆக்டிங். விஜய் சூர்யா எப்பயும் போலதான் எல்லா படத்துலயும் வர மாதிரியே இங்கேயும் அங்கங்க சூப்பரா பண்ணிட்டு போயிட்டாரு. எஸ் ஜே சூர்யா ஆக்டிங் பயங்கரம் ப்ரோ. அவர் ஆக்டிங் எப்படியும் நல்லா இருக்கும். இந்த படத்தில் இன்னமும் தெரிவிக்க விட்டாரு. வில்லன் ரோல் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, செம மாஸ் ப்ரோ. பயங்கரமா இருந்தது படம். ஜிவி மியூசிக் தரம் ப்ரோ. தங்கலானுக்கு அப்புறம் ஜிவி மியூசிக் தரம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டாரு பாருங்க, தூள் பிஜிஎம் தியேட்டரே ஆளுந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மாஸ் ப்ரோ. அது பார்த்துட்டு நானே ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சேன் ப்ரோ. தியேட்டர்ல பயங்கரமா இருந்தது ப்ரோ. ஜிவி பிரகாஷ் சொல்லி ஆகணும். மியூசிக் சூப்பரா இருக்கு. சீன்ஸ்லாம் வேற லெவல் எலிவேஷன் ஆகுது. நல்லா இருக்கு படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் இருக்கு தரம். அவர் மியூசிக்கே பண்ணலாங்க, அவர் ஏன் நடிக்கிறாரு?
சீரியஸாக எனக்கே ஃபீல் ஆகுது. ஜிவி சார் there is no இப்போ நாங்க ஆக்சுவலா வெளில வரும்போது அந்த தீம் மியூசிக் தான் பாடிட்டு வந்துட்டு இருந்தோம். விக்ரம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ரேட்டட் ஹீரோ தான், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கலான் அவ்வளோ பெரிய படம் பெருசா போகல, ஆனா இது கண்டிப்பா நல்லா போகும். சாட்டிஸ்ஃபைடா வீட்டுக்கு போவோம். first show super movie அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு லேட்டா ஃபர்ஸ்ட் ஷோ நடக்கும்னு. பட் எல்லாமே நல்லதுக்கு அற்புதமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப லாகா ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டினியூட்டிவா இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் மாஸ் ப்ரோ. அதுக்கு முன்னாடி போறதா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க உட்காந்து இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஞ்சி போக மனசு வராது. பயங்கர பாஸா இருக்கும், ஃபயர் ஆயிடுவீங்க பயங்கரமா. செகண்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப பெருசாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓகே தான், அந்த அளவுக்கு நம்ம காட்டு நல்லா டீட்டெயில்டாக படம் பார்க்க முடிஞ்சுது. இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு தோணி இருக்கும் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் பெருசாக இருந்தாலுமே உட்காந்து படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. லேகே தெரில எனக்கு, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. படம் நல்லா இருக்கு. இனிஷியல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூஸ்பம்ஸ்லாம் இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். அது நிஜமாலுமே சூப்பரா இருக்கு. வீரதீரசுரன் படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸா நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.